இந்த டவுட் எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்ல நீங்களுமே அப்படிதான் யோசிக்கிறீங்களா? போன வீக் பாத்தீங்கன்னா நான் வண்டலூர் ஜூ போயிருந்தேன். அங்க இந்த சிம்பான்சி பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு பெரிய டவுட். இந்த சிம்பான்சி குரங்கு இதுல இருந்து தான் மனுஷன் வந்தான்னு சொல்றாங்க. பட் சிம்பான்சியா தானே இருக்கு. சோ இது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கும்போதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் படிச்சேன். உங்களுக்கும் சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா குரங்குல இருந்து நம்ம டைரக்டா எவால்வ் ஆகல. பட் இந்த குரங்குக்கும் சரி மனுஷனுக்கும் சரி ஒரே ஆன்செஸ்டர்ஸ் தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா 7 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆன்செஸ்டர்ஸ் ஆப்பிரிக்கால ஒரு அடர்ந்த காட்டுல தான் இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் நடந்த நிறைய கிளைமேட் சேஞ்சஸால காடுகள்லாம் அழிஞ்சு நிறைய புல்வெளியா மாற ஆரம்பிச்சது. சில பேர் பாத்தீங்கன்னா அந்த காட்டிலேயே வாழ்ந்துறாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா புல்வெளிக்கு மூவ் ஆகுறாங்க. இந்த காட்டுல இருந்த ஆன்செஸ்டர்ஸ் தான் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எவால்வ் ஆகி குரங்கு, கொரில்லா, சிம்பான்சி இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு. பட் இந்த புல்வெளிக்கு போனவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 4 கால்ல நடந்தவங்க 2 கால்ல நடக்க ஆரம்பிச்சாங்க. சோ நடக்கும்போது அவங்க 2 கையுமே ஃப்ரீ ஆனதால நிறைய டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அப்ப இருந்த ஆன்செஸ்டர்ஸோட பிரெயின் பாத்தீங்கன்னா 400 cc தான். பட் இப்போ இருக்க ஹியூமன்ஸோட பிரெயின் பாத்தீங்கன்னா 1400 cc. சோ இந்த அளவுக்கு நடந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவங்க டூல்ஸை யூஸ் பண்ணது நெருப்பை கண்டுபிடிச்சு சுட்டு சாப்பிட்டது. இதுல முக்கியமான எவாலுவேஷன் என்னன்னா 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால இருந்த ஹோமோ ஹெபிலிஸ் தான். இருக்கிறதுல இவங்க தான் அழிந்து போன தொன்மையான மனித இனம்னு சொல்றாங்க. லாஸ்டா நடந்த எவாலுவேஷன் தான் ஹோமோ சாப்பியன்ஸ். எக்ஸாக்டா இப்ப இருக்க ஹியூமன்ஸ். மனுஷனோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய ஒவ்வொரு எவாலுவேஷனுமே சேஞ்ச் ஆச்சு. சோ இதுக்கப்புறம் நம்ம ஹியூமன்ஸோட எவாலுவேஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.